மார்னிங். இன்றைக்கி நம்ம February 2ஆம் தேதி வர்க்லா 600 BRMக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளையிங் வீல்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 10-11 ரைடர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பஞ்சர் ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பஞ்சர் ஆகி கிடக்குது. போகும்போது என்னத்தெல்லாம் வச்சுருக்கான்னு தெரியலை. எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்க வேண்டியதான். இந்த காய்க்கு காலையிலேயே பஞ்சரு, திருப்பி மத்தியானம் பஞ்சரு, இப்போவும் பஞ்சரு. பஞ்சர் ஃபுல் ரைடியாக இருக்குது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 85ல் ஃபஸ்ட் ஷிப்பு. பார்ப்போம், சிட்டி விட்டு வெளியே போனால் போதும், கொஞ்சம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணலாம். வண்டி கிளம்பி 6 கிலோமீட்டர், திருப்பி இன்னொரு பஞ்சர் இவனுக்கு. நம்ம கூட முன்னாடி கிளம்புன ரைடர்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு பஞ்சர் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கே பஞ்சர் ஃபுல் ரைடாக இருக்குது. இவ்வளோ திருஷ்டி கழியுதோ இருக்கலாம். இன்னொரு பஞ்சரு, இவனுக்கு டியூப்பு வெடித்து ரொம்ப இம்சை பண்ணிட்டான். ரிம் டேப்பே மாற்றிருக்கிறோம். இவன் தான் வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். சரி, ரைடே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே 3 பஞ்சர் ஆக்கிட்டாங்க. 4 ஆகிடுச்சு. டோல் வந்திருக்கோம் கைஸ். நம்மளுக்கு இப்போ தான் 18-17 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். வீட்டில் இருந்ததுனால சேர்ந்துருக்கோம் கிலோமீட்ரு. அது 4 கிலோமீட்ரு மேனேஜ் பண்ணுவோம். ஒரு 16 கிலோமீட்டர் வந்திருப்போம். இதுக்கப்புறம் செம்மையாக பறக்க போகிறோம். 36.7 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். வந்துட்டுருக்குறேன். அருமையான ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம். 27, 28ன்னு. கொஞ்சம் கிராஸிங் நல்லாவே இருக்குது. சன் செட் ஆகுது. மணி கரெக்டாக 6:10. இப்போ இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. விருதுநகர் அவுட்டரில் வந்துட்டுருக்குறோம். 48 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். ஆல்மோஸ்ட் 2 hours ஆகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தங்கங்களை எல்லாம் பாக்குறப்ப சைக்கிள்ல செவையா பறந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து எங்களால கார்ல கூட பிடிக்க முடியல. ரொம்ப செவையா போயிட்டு இருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 60 கிலோமீட்டருக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப மதுரையில இருந்து 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்த வருஷம் நிறைய பேர் மதுரையில இருந்து வரணும். எனக்கு அதான் ஆசை. ஓகே ஓகே. உங்க மணி 8:30 ஆகுது. சரி, 7:30 ஆகுது. நம்ம இங்கிறது 7:30 தானே? 9:30 ஆகுதா? 9:30 ஆகுது. நாங்கள் சீப்லேருந்து கிளம்புற ஃபஸ்ட் சீப்பு. ரொம்ப பஞ்சர் ஆகிடுச்சு. 5 பஞ்சர் ஆச்சு இது வரைக்கும். இருந்து சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். அடுத்த சிபி இன்னும் 100 கிலோமீட்டரில் இருக்குது. 5 பஞ்சர் ஆகிருக்கு. இவனுக்கு 4, எனக்கு 1. 30:45 ஆகுது ஜி. 94 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நம்ம ஓட மீட்டரில். இப்போ தான் லைட்டாக குளிராக ஆரம்பிக்குது. ஆமாம், நம்ம 2 பனியன் போட்டு ரெடியாக தான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் குளிர் லைட்டாக தெரியுது. ஜாஸ்தி குளிர் அடிச்சுன்னா நியூஸ் வரதுக்குள்ளே சொரிய வண்டி தான். என்ன நியூஸ் வரதுக்குள்ளே சொரிய வண்டி தான் ஜாஸ்தி குளிர் அடிச்சுதுன்னா. இன்னும் 504 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வண்டி 27, 26 தான் போய்ட்டுருக்கு. மெதுவாக தான் போய்ட்டுருக்கும். அவ்வளோ ஸ்பீடு இல்லை. கோயில்பட்டி தாண்டி ரைட் எடுக்கணும். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு தென்காசிக்கு. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர். ரோடு நேரவாக இருந்துச்சுன்னா வச்சு செஞ்சது அந்த ரோடாக தான் இருக்க போகுது. பார்ப்போம். அதனால் ரவுண்டானலாம் இல்லை. இந்த லைட்டில் லெஃப்ட் எடுத்து இந்த ஃப்ளைஓவர் கீழே ரைட் எடுக்கணும். கழுகுமலை போய் போவோம். சூப்பரான ரூட்டாக இருக்க போகுது. பார்ப்போம். நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டியிருக்கிறோம். மணி 10:10. வாட் எ ஹெவன். ஜம்முன்னு போகிறோம். ரோடு 2 லேன் ரோடு. கும் இருட்டு. நம்ம வெளிச்சம் மட்டும்தான். லைட்டு கம்மியாக தான் போட்டிருக்குறோம். பிரைட்டாக இருந்தால் சார்ஜ் காலியாகிடும். இந்த மாதிரி வண்டியில் ஓவர்டேக் பண்ணும்போது தான் லைட்டு வெளிச்சம் வருது. இல்லாட்டினா கும் இருட்டாகிடுது. இந்த ரோட்டை பற்றி உங்களோட கருத்து? நோ கமெண்ட்ஸா?
ஒரு வாட்டி பாம்பு பார்த்து விழுந்திருப்பேன். ஆமாம், நடுவில் பாம்பெல்லாம் வருது முருகேசா. 10 கிலோமீட்டர் கூட வரல. இது ஸ்பீட் பிரேக்கரு. இது ஆப்போசிட் வரீங்க வேறு லைட்டை அமர்த்தி ரொம்ப இருட்டாக இருக்குன்னு ஒரு 2 செகண்ட் பிரேக்கை போடுறோம். இன்பமாக இருக்குது ஐயா. ஆனால் வேகமாகவே போக முடியல, 22 தான் போகுது வண்டி. ஸ்க்ரூ பிரேக்கையும் தூக்கி விட்டுட்டு ஒரு இடத்துல ஸ்க்ரூ பிரேக்கை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. திடீர்னு என்னாச்சு, தண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. தண்ணியாக பிடிச்சிட்டு அப்படிதான் 124 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். ஜி 124 கிலோமீட்ரு. நம்ம ஸ்பீடோமீட்டரில் 140 வந்திருக்குறோம். எப்படி இருக்கு ரூட்டு? கும் இருட்டு, பேய் வந்தாலும் தெரியாது, பாம்பு வந்தாலும் தெரியாது. அதானே செம ரைடு. ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நிப்பாட்டி தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு தான் போயிட்டுருக்கோம். அப்பா சங்கரன் கோயிலாஜி. சங்கரன் கோயில் தான் நினைக்கிறேன். 144 கிலோமீட்ரு. ரோட் சைடு அசிஸ்டன்ட் கொடுக்குற 2 பேர் நிப்பாட்டுறாங்க. லைட்டாக ஏதாவது சாப்பாடு எடுத்துக்க வேண்டியதான். அந்த பிரேக்கில் ஒரு 2 புரோட்டா கொஞ்சம் ஸ்நாக்ஸு தின்ட்டு ஹெல்த்தியாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அடுத்த பிரேக் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான். கொஞ்சம் புகை மூட்டமாக தான் இருக்குது. 160 கிலோமீட்டர் வந்துருக்கோம் நம்மளோட ஸ்பீடோமீட்டரில். இப்போ இருட்டில் அதனால் ஓட்டுறது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நாங்கள் நின்று ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பெருசாக லைட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டுறதே ரெக்கார்ட் பண்ணலாம். 1%, 1.5% கிரேடன்ட் லைட்டாக ஏறினே இருக்குது. ஸ்டில்டட் ஃபுல்லாக இருந்தாலுமே கேமரா அவ்வளோதான் தெரியும். கேமரா வேறு உள்ளே ஃபாகாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மங்கலான எஃபெக்ட் இருக்கலாம். கிருஷ்ணாபுரம் 172 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். ரொம்ப ஒன்றும் வேகம் கிடையாது, மெதுவாக தான் போய்ட்டுருக்குறோம். என்னப்பா பலமாப்பா? ஐயோ, நல்ல டவுனு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வண்டி 29-30 தான். ஓப்பன் வந்ததுக்கப்புறம் காற்று செய்யுது. பார்த்தியா சொல்லி வாங்க. நடுராத்திரி சம்பவங்கள். 2 மணி ஆகுது. பேய் கூட இந்த இடத்துல செல்ஃபி எடுக்குமான்னு தெரியல. இந்த பேய் எடுத்துகிட்டு இருக்குது. யாரப்பா இது? செங்கோட்டை வழியாக ரைட்டு போகிறோம். சரி, வர்க்கலா பீச்சு போகிறோம். ஆல்ரெடி போர்டெல்லாம் மலையாளத்தில் போட்டிருக்கிறானுங்க. சேல்ஸ் டேக்ஸ் போஸ்ட்டு. மண் எடுத்துட்டு கேரளாக்குள்ள போகிறாங்க. ஏன்டா கேரளா பார்டரு. வர்க்கலா மதுரை. நான் காலைலப்பா சாயங்காலம் 4 மணிக்கு வருமா. வச்சு செய்கிறாங்களே வேற மாதிரி. கிளைம்பு. கிளைம்பு வேற லெவல் போல. கிளைம்பு வேற லெவலு. தமிழ்நாடு செக் போஸ்ட்டு தாண்டியாச்சு. இது கேரளா செக் போஸ்ட்டு. அஃபிஷியலாக நம்ம கேரளாக்குள்ளே வந்தாச்சு. டவுனில் ஆனால் லாரி மேடாச்சும் செஞ்சிட்டாங்க. இதுதான் ரெக்கார்ட் பண்ணுவோம் பாரு.
எங்கே இருக்கிறோன்னா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து ட்ரெயின் ட்ராக்கு போகிற ரூட்டு. வேறு லெவல் வேறு லெவல். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது அங்கங்கே. போ போ ஒட்டி போ, ஆம்புலன்ஸ் ஒட்டி போ. அப்பா நாங்கள் இப்போ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கிறோம். பின்னாடி லாரி, முன்னாடி லாரி, நடுவில் லாங்கு. ரோடு ஏத்தரங்கமாக தான் போயிட்டுருக்குது. கிலோமீட்டர் வந்துருக்குறோம். ஆனால் பிஆர்எம் ரூட்டு மட்டும் பார்த்தோன்னா 226 25 வரும். மரட்டுக்குள்ளே மூவ் பண்ண டவுனு 130, சரி 230 கிலோமீட்டர் கிட்ட வந்துருக்குறோம். ஃபுல்லாக கொஞ்சம் டவுனு. நம்மளோட கோ ரைடர் விடிஞ்சிட்ருக்கு. மணி 6:15. எப்பா மேடு பள்ளமாக இருக்கா, நம்மளை ஒரு வழி பண்ணிடுது. ஏறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண நல்லா இருக்காது நினச்சிட்டு டவுனில் போகிறது மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்குறேன். கேரளா டவுன்ஹில்லாம் வேறு லெவலில் இருக்குப்பா. நிறையா டவுன்ஹில்லை விட்டுட்டோம், இப்போ இருக்கிற டவுன்ஹில்லை விடாமல் பிடிப்போம். அடிக்கடி ரூட்டை வேறு செக் பண்ணிக்கணும், கரெக்டாக தான் போகிறோமா.